கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை கவனிக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதமான வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். அதில் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை சோத்திருக்கிறோம். நாம் அநேக வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வார்த்தைகளை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த விளக்கு தண்டு என்கிற ஒரு காரியத்தை மையமாக வைத்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து சோத்திருக்கிறோம். அதனிடத்து நின்று விளக்கு தண்டை என்ன செய்வேன்? நான் நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த விளக்கு என்கிற இந்த வார்த்தை சபைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 1:20 நான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:20 ஆண்டவர் சொல்கிறார், நீ என் வலது கரத்தில் நீ கண்ட 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தை எழுது. நீ கண்ட 7 குத்து விளக்கும் 7 சபைகளாம் என்று சொல்லப்பட்ட குத்து விளக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அந்த குத்து விளக்கு தேவனுடைய கையில் இருக்கிறது, தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிறது. அந்த குத்து விளக்குகள் தேவனுடைய சபையாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. நான் போன வாரம் சொன்னேன், அந்த குத்து விளக்கு தேவ பிள்ளைக்கும் அடையாளமாக இருக்கிறது. அது சபைக்கும் அடையாளப்படுத்தலாம், அது தேவனுக்கும் அடையாளப்படுத்தலாம் என்று சோத்தரிக்கிறோம். நான் உங்களுக்கு பல விதங்களில் கர்த்தருடைய வார்த்தையை போதித்து வருகிறேன். இந்த நாட்களிலே ஒரு சத்தியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். இப்போ இந்த குத்து விளக்கு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சபைக்கு அடையாளம் மட்டுமல்ல, அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த குத்து விளக்கு எப்படி இருக்குதுங்க? அடையாளமாக இருக்குது. சோத்திரம். இந்த குத்து விளக்கு எப்படி செய்யப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருந்தார். குத்து விளக்கு எப்படி செய்யப்பட வேண்டும் அதை நாம் பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து நம்ம முடிக்கலாம். யாத்திராகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். ப்ளீஸ் லிசன் த வேர்ட். அடிப்பு வேலையாக குத்து விளக்கு செய்யணும். ஒரு குத்து விளக்கை எப்படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே மோசேவுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்பா, நீ ஒரு குத்து விளக்கை நீ செய்யும்போது மற்றவங்க செய்கிற மாதிரி குத்து விளக்கை நீ செய்யக்கூடாது. குத்து விளக்கு எப்படி செய்யப்படுனா அது பசும் பொன்னினால் இருக்கணும். மாத்திரமல்ல, அந்த குத்து விளக்கு அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள். குத்து விளக்கு அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். என்னாகமம் 8வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் இந்த வார்த்தையை நாம் ரிப்பீட்டடாக அங்கே பார்க்க முடியும். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட்டு இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அடிப்பு வேலையாக குத்து விளக்கு செய்யப்பட வேண்டும். இந்த குத்து விளக்கை உருக்கி அதை திரவ மாதிரி மாற்றி அதை அச்சியில் வார்த்து வார்ப்பாடமாக குத்து விளக்கு செய்யக்கூடாது. சோத்திரம். குத்து விளக்கு அந்த பொன்னினால் செய்யப்படணும்னு மூளை கொடுத்துட்டாரு. அதை உருக்கி ஒரு குத்து விளக்கு அதனுடைய டையில் அதை ஊற்றி குத்து விளக்க செய்வாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. சபையில் வைக்கிற குத்து விளக்கு, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற குத்து விளக்கு அப்படி செய்யப்படக்கூடாது. அதை சோத்திருக்கிறோம். அதை சூளையிலோ அல்லது உலையிலோ காய்ச்சி பதப்படுத்தி சுத்தியலாலே அடித்து சோத்திருக்கிறோம் நீட்டி
அதை அகற்றுவதும் உருட்டுவதும் எல்லாம் அடிப்பு வேலையாக இருக்கணும். அடித்து அதை அகலமாக்கணும், அதை அடித்து உருட்டணும், அதை அடித்து அந்த ஷேப்புக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ சொல்கிறாரு, குத்துவிளக்கு அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். ஆமென் என்ன சொல்லுங்க, அல்லேலூயா. குத்துவிளக்க சோத்திருக்கிறோம், மற்றவர்கள் வேறு விதமாய் செய்வாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி அதை உருக்கி அச்சியில் வார்த்து வார்ப்பாடமாக செய்வாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது, அடிப்பு வேலையாக செய்யணும். அப்போது சில பொருள் பாருங்கள், அடித்து அதை நீட்டாக்குவாங்க, அதை அடித்து உருட்டையாக்குவாங்க, அதை அடித்து அகலமாக்குறதோ நீட்டாக்குறதோ அதை சோத்தரிக்கிறோம் நிற்க வைக்கிறதோ எந்த வேலையாக இருந்தாலும் பைபிள் சொல்லுது, பாதம் முதல் பூக்கள் வரை எல்லா பாகமும் குத்துவிளக்கு என்ன வேலையாக தான் செய்யப்பட வேண்டும், அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த குத்துவிளக்கு தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க முடியும். அந்த குத்துவிளக்கின் வெளிச்சம்தான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளிச்சம். சோத்தரிக்கிறோம். பிரகாரத்திலே சூரிய வெளிச்சப்படும், பரிசுத்த ஸ்தலத்தில் குத்துவிளக்கின் வெளிச்சம் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய செக்கனா மகிமையே வெளிச்சமாக இருக்கும். அப்போ பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வெளிச்சமே குத்துவிளக்கு தான். அந்த குத்துவிளக்கு அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படியானால் ஒரு விசுவாசி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால், ஒரு விசுவாசி ஆண்டவருக்கு வெளிச்சம் கொடுக்கிற அவருடைய நாமத்துக்கு மகிமையான வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால், ஒரு விசுவாசி அடிப்பு வேலையாக செய்யப்பட்ட விளக்காக மாற வேண்டும். அல்லேலூயா. சோதனையின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தி நம்மளை என்ன செய்கிறாருன்னா, அவருடைய நாம மகிமைக்காக நம்மளை மாற்றுறாரு. சோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த குத்து விளக்கு எப்படி சோத்திர சுத்திகளினால் அடிபட்டு அந்த ஷேப்புக்கு வர்ற வரைக்கும் அந்த கொல்லன் அதை அடிக்கிறது போல உருவாக்குறது போல தேவனாகிய கர்த்தர் அவருக்கு ஏற்ற விதமாய் நாம் மாறுவதற்கு சில நேரம் சோதனைகள் பாடுகள் என்கிற அடிப்பு வேலையாக நம்மை செய்து நம்மை உருவாக்குகிறார். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சில வேளை நமக்குள்ளே ஜென்ம சுபாவம் இருக்கும், நமக்குள்ளே சட்டுன்னு ஒரு கோபம் வரும். திடீர்னு சில நேரம் நமக்குள்ளே தாத்தாவுக்குள்ளே இருந்த சுபாவம் இருக்கும், அப்பாவுக்குள்ளே இருந்த சுபாவம் இருக்கும், குடும்பத்திற்கே சோத்திரிக்கிறோம் ஒரு சுபாவம் இருக்கும், அந்த ஃபேமிலிக்குன்னே சோத்திரிக்கிறோம் ஒரு சுபாவம் இருக்கும். அது பிள்ளைகளின் தலைமுறையாக என்ன செய்யும், வரும். ஆனால் அது தேவ பார்வையில் சிறப்பானதாக இருக்காது. சோத்திரம். சில நேரங்கள் என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அடிக்கடி அந்த சுபாவம் வரும், அடிக்கடி தேவனுக்கு பிரியமில்லாத அந்த சுபாவங்கள் வரும். அதனால் கிருபை இழந்து போவோம், கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்கிறாரு, நம்மளை அப்படிப்பட்ட நிலைமையில் நாம இராதபடிக்கு அடிப்பு வேலைக்கு நம்மளை என்ன செய்கிறாரு, உள்ளே விடுறாரு. சோத்தரிக்கிறோம். அப்படி கொஞ்சம் விட்டு சோத்திரம் கொஞ்சம் அப்படி நெருப்பில் போட்டு கொஞ்சம் அடியோத்தனமாக அடிக்க அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி ஹல்லேலூயா அவருக்கு ஏற்ற விதமாக நாம் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை சில நேரம் சோதனையின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 1 பேதுரு 1:7 சொல்லுது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுமா. சோத்திரிக்கிறோம். அப்போ அழிந்து போகிற பொண்ணே அக்கினியினால் சோதிப்பாங்க. சோத்திரிக்கிறோம். அந்த தங்கம் செய்கிற ஆசாரியை பார்த்தீங்கன்னா, அந்த கொள்ளனை பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பில் விட்டு அந்த சுத்தியில் அடித்து அந்த ஷேப்பில் கொண்டு வருவான். சோத்திரிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ பைபிள் சொல்ல அழிந்து போகிற பொன் அக்கினியினால் என்ன செய்யப்படும், சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் சோத்திரிக்கிறோம் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும், சோதிக்கப்படும். அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. அதை பொன்னை விட விலையேற பெற்றது விசுவாசம். ஏனென்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. விசுவாசத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியும். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்கள் என்ன செஞ்சாங்க, அடைச்சாங்க. விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கரத்தை என்ன செய்தாங்க, அவிழ்த்தாங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை என்ன செய்தாங்க, ஜெயித்தாங்க. விசுவாசத்தினாலே சத்துருவின் கோட்டைகளை மேற்கொண்டாங்க. விசுவாசமே நமக்கு ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தை ரொம்ப முக்கியம். அது விலையேற பெற்ற ஒன்று. இட் இஸ் a very precious.
பொண்ணுக்கு கூட ஒரு விலையை சொல்லிடலாம், ஆனால் விசுவாசம் அதிக விலை உயர்ந்ததா இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த விசுவாசம் கர்த்தர் வர வரைக்கும் அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். பைபிள் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் விசுவாச துரோகம் நடைபெறும். கடைசி காலத்தில் விசுவாசத்தை மறுதலிப்பார்கள். கடைசி காலத்தில் அந்த விசுவாச ஜீவியத்தை விட்டு வெளியே போவாங்க. ஒரு காலத்தில் கர்த்தர் செய்வார் என்று சொன்னவங்க, கர்த்தர்லாம் எங்கெங்க செய்ய போறாரு, நம்ம சம்பாரிச்சாதாங்க நம்ம குடும்பம் நடக்கும்னு அப்படி விசுவாசத்தில் இருந்தவங்க அப்படி மாறின எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஜெபத்துக்கு முக்கியம் கொடுத்தவங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முக்கியம் கொடுத்தவங்க, கர்த்தரை முதலாக வைத்து ஓடின எத்தனையோ பேர் இன்றைக்கு கர்த்தரையும் தேவ சபையையும் ஊழியத்தையும் இரண்டாம் பட்சமாய் மூன்றாம் பட்சமாய் மாற்றிவிட்டு எந்த நேரமும் வேலை, உலகத்துக்கு அடுத்தவைகளிலேயே சிக்கி இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போய்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் சோத்திருக்கிற பணத்தின் மேல் ஆசை வைத்து, பொருளாசையின் மேல் ஆசை வைத்து சோத்திருக்கிறோம், இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறார்கள், வழுவி போகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் கூட ஒரு நேரம் சொல்றார், உங்கள் விசுவாசம் எங்கே? காற்றை பார்த்துட்டு புயலை பார்த்துட்டு செத்தே போயிடுவோம், கதை முடிஞ்சே போயிடும்னு சொல்றீங்களப்பா, உங்க விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? இவ்வளவு புயல் அடித்தாலும் இவ்வளவு காத்தடித்தாலும் நான் நிற்பேன், நான் வாழ்வேன்னு சொல்ல தெரியலையா உங்களுக்கு? செத்துருவேனோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இந்த கடல்லையே நான் கவிழ்ந்துருவேனோ அப்படின்னு சொல்றீங்களப்பா, உங்க விசுவாசம் எங்கே? இந்த கடல் அலையிலேயே உங்க விசுவாசம் போயிருச்சா அப்படின்னு ஆண்டவர் சீஷர்ல பார்த்து கேட்கிறத பார்க்கிறோம். இயேசுவோடே கூட இருந்தவங்க சில நேரம் விசுவாசம் மற்றவர்களாய் மாறி போனார்கள். அற்ப விசுவாசியா இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம் இல்லைன்னா அங்க கர்த்தர் கூட கிரியை செய்ய முடியாது. அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த கிராமம், அந்த பட்டணத்தார் சோத்திரம் ஆண்டவரை விசுவாசியாததினாலே அங்கே அநேக அற்புதங்களை செய்யாதிருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்கினதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. விசுவாச சோதனைகள் உண்டாகும். அதுக்காக ஆண்டவர் உங்களை அந்த அடிப்பு வேலையிலே உங்களை நடத்துவார். அப்படி கொஞ்சம் போட்டு எடுப்பார். போட்டு எடுத்தாலும் அந்த விசுவாசம் நிலைச்சு நிற்குதான்னு பார்ப்பார். அதான் நல்ல விளக்கு உள்ள விசுவாசிகள். அந்த விளக்கு தான் எரியும். அல்லேலூயா. அந்த விளக்கு தான் மணவாளன் வருகையில் அந்த விளக்கு எரியும். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் தங்கள் விளக்குகளோடு கூட மணவாளனை எதிர்கொண்டது போல நாமும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கோடு மணவாளனாகிய இயேசுவை நாம் சந்திப்போம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அருமையான 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஆமாங்க, அடிப்பு வேலையாக ஒரு விசுவாசியை கர்த்தர் நடத்துவார். அவசியம். துன்பம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. பைபிள் சொல்லுகிறது துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்பதான் நான் நிலைச்சு நிற்கிற முடியும். அப்பதான் என் விசுவாசம் பெர்ஃபெக்ட்னு கர்த்தர் பார்ப்பார். சோத்திருக்கிறோம். இங்க பாருங்க, துன்பப்பட வேண்டியது அவசியம் என்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. அவசியமற்ற, நோக்கமற்ற, அர்த்தமற்ற ஒன்றையும் தேவன் உன் வாழ்க்கையிலே செய்வதில்லை. பாடுகளின் வழியாக ஒருவேளை நீ நடக்கிறாயா? நான் ஒழுங்காகத்தான் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், தசமமாக காணிக்கை கொடுக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் பாடுகளும் சோதனைகளும் வருகிறது என்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் யோபு 23:10 சொல்லுது, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். சோதனை இல்லாம நான் பொன்னாக, சுத்த பொன்னாக நான் என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது.
பொண்ணு எங்கேருந்து எடுக்கிறாங்க? மண்ணில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அழுக்கில் இருந்து தான் பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணிலே களிம்பு இருக்கும், அழுக்கு இருக்கும், மண் ஒட்டிக்கிட்டு இருக்கும். எடுத்த எடுப்பில் அப்படியே பூமியில் வெறும் தங்க கட்டியாக எதுவும் இருக்க போகிறதில்ல. எல்லாம் கலந்து மண்ணோடு மண்ணாக தான் சோத்திரம் தங்கம் இருக்கும், பொண்ணு இருக்கும். அப்போது அதில் சோத்திரம் சோதனையில் தான் அந்த மண்ணெல்லாம் போய், களிம்பெல்லாம் போய், அழுக்கெல்லாம் போய், கடைசியில் அந்த பொண்ணு மட்டும்தான் நிற்கும். அல்லேலூயா. நீங்கள் பித்தளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நெருப்பில் விட்டிங்கன்னா அதெல்லாம் தீஞ்சு போயிடும். ஆனால் பொண்ணை எவ்வளவு நெருப்பில் போட்டாலும் அதன் பிரகாசம் குறையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது உங்கள் விசுவாசம் பொன்னை போன்ற விசுவாசமாக இருந்தால் எத்தனை அடிப்பு வேலைக்குள் போனாலும் உங்கள் தன்மை மாறாது, உங்கள் பக்தி மாறாது, உங்கள் ஜெப வாழ்க்கை மாறாது, நீங்கள் கர்த்தரை தேடுகிறது மாறாது, உங்கள் விசுவாசம் மாறாது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் பொன்னை போன்ற தேவ பிள்ளைகள் கர்த்தரை சொல்லி இயேசுவே இயேசுவே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிலைத்திருப்பார்கள். சின்ன சின்ன பிரச்சனைக்கு முகத்தை மோட்டு மேலே வச்சுக்கிட்டு நான் இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன், இனி நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க இடறி போகிறாங்கன்னா அவர்கள் பொன்னை போன்ற விசுவாசிகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு ஆளை கர்த்தர் தம்முடைய வேலைக்காக என்னப்படுத்த மாட்டார், பயன்படுத்த மாட்டார். ஏசாயா 1:25 பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடம்பிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஆமென். என் கையை நான் உன்னிடமாய் திருப்பி, சில நேரம் உனக்கு சுகம் கொடுக்கும்படி, உனக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் கை நீட்டினதெல்லாம் உண்டு. சில நேரம் உன்னை அடிப்பு வேலையாக உன்னை நடத்தும்படிக்கு அவருடைய கையை உன் பக்கமாக நீட்டி களிம்புகள் நீங்க உன்னை சுத்தமாக புடம்பிடுவார், ஈயத்தை எல்லாம் நீக்குவார். அது கொஞ்சம் கஷ்டமான பாதையாக இருக்கும், அது அடிப்பு வேலையாக இருக்கும், அது ஒருவேளை சகித்து கொள்ள முடியாத ஒன்றா இருக்கும். ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமம் 31:23 கடைசி ஒரு வேர்டு ஒன்று வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. என்னாகமம் 31:23 ஒரு வரி வரும். அவைகள் அக்கினியிலே சோத்திருக்கிறோம் போட்டு எடுக்க கடவீர்கள் அப்படின்னு போட்டு இன்னொரு வார்த்தை வரும், அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள் எல்லாம் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள் எல்லாம். சத்தமா சொல்லுங்க, அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள் எல்லாம். எல்லாம் சொல்லுங்க, அக்கினியிலே போட்டு எடுக்கப்பட்டாலும் அக்கினிக்கு முன்பாக நிற்கத்தக்கவனாக நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பொன்னை போன்ற விசுவாசம் உள்ளவங்க அக்கினியில் போட்டு எடுத்தாலும் அவங்க பொன்னாகவே இருப்பாங்க, அக்கினிக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்களாக இருப்பார்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அடிப்பு வேலையாக அந்த மாதிரி விசுவாசி தான் கர்த்தர் வர்ற வரைக்கும் நிலச்சி நிற்கும். மற்ற விசுவாசிலாம் இடையில ஆப்சண்ட் ஆகிடும், ஓடிடும். அந்த பிரதர் எங்கே, அவர் சர்ச்சுக்கே போகிறது இல்லைங்க, அந்த சிஸ்டர் அது போச்சு, அந்த தம்பி அவன் வரவே மாட்டான்றான். தோத்திரம். அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் விளக்குகள். அந்த விளக்கு தான் தேவ சமூகத்தை அலங்கரிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, யோபு சோதிக்கப்பட்டான். யோபு பாருங்க, தன் பிள்ளைகளை சாக கொடுத்தான், ஆஸ்தியை இழந்தான், உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் அவன் நிறைந்திருந்தான். உயிர் மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருந்தது. எல்லாராலும் கைவிடப்பட்டான். யோபுவை பார்த்தால் இவன் யோபுதானா என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு உருவமெல்லாம் சிதைந்து போயிற்று. செல்வாக்குள்ள மனுஷனாய் ஊர்த்து தேசத்தில் பெரிய மனிதனாய் இருந்தவன் நிலைகுலைந்து போய்விட்டான். அவன் ஒரு தப்பும் செய்யவில்லை, உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் தான். ஆனால் நிலைகுலைந்து நிற்கிறான். மனைவி சொல்லுகிறாள், இன்னுமா இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும்போது அவன் சொன்னான், பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாயே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம்
தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி இவைகள் எல்லாவற்றிலும் தன் உத்தமத்தை காத்துக்கொண்டு, தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, கர்த்தரை விட்டு சற்றும் விலகாதபடி, சற்றும் விலகி போகாதபடிக்கு, அந்த கர்த்தரை குறை சொல்லாமல், அந்த கர்த்தரை குறித்து ஸ்தோத்திரம் எதுவும் பேசாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்றே சொன்னான். அவர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை காத்து கொண்ட யோபுவை நீங்கள் பாருங்கள். யோபு பொன்னை போல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைக்குள்ள போனாலும் அவன் தன்மை மாறல பாருங்க. அவன் சோத்திரம் மாறல, அவன் அல்லேலூயா மாறல. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு, சோத்திரனை பாடி அடிக்கடி சொல்வேன். கல்வனின் கையிலே நான் சிக்குண்டாலும், கண்டந்துண்டமாக வெட்டுண்டாலும், வெட்டுண்ட ஒவ்வொரு துண்டும் அல்லேலூயா பாடுமே. கல்வனின் கையிலே நான் சிக்குண்டாலும், கண்டன் துண்டமாக வெட்டுண்டாலும், வெட்டுண்ட ஒவ்வொரு துண்டுகளும் அல்லேலூயா என்றே பாடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அதுதான் அந்த விசுவாசம். அப்படியே யோசேப்பை பாருங்க. சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டான், போர்த்திப்பாரின் மனைவியால் பொய் குற்றம் சாட்டப்பட்டான், சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்தது. இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தன் விசுவாசத்தை என்ன செய்து கொண்டான்? காத்து கொண்டான். சங்கீதம் 105 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அருமையானவர்களே, விசுவாசத்தை காத்து கொண்ட யோசேப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தானியேல் 3 16 25 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சோத்திரம் விசுவாசத்திற்காக தீயிலும் இறங்க பயப்படாதிருந்ததை நாம் பார்க்கிறோம். சோத்திரம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னாங்க. தப்புவிக்காமற் போனாலும் சரி, நாங்கள் கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கையிலிருந்து, விசுவாசத்திலிருந்து விலக மாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அக்கினியின் சூழ்நிலையில் எந்த நண்பன் உன்னோடு கூட நெருங்கி நிற்க முடியாது. ஆனாலும் இவ்வித அக்கினி சோதனையிலும் தேவகுமாரனின் சாயலை உடைய ஒருவர் உன்னோடு கூட உலாவி வருகிறதை நீ மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நீ நெருக்கப்படும் பொழுது, பாடுகளுக்கு உட்படும் பொழுது, அடிப்பு வேலையாகிய அந்த தீச்சூளையில் இறங்கும் பொழுது நீ மாத்திரமல்ல, கர்த்தரும் உன்னோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த விசுவாசம். எஃப்.பி. மேயர் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்றாரு, துன்பத்தில் அவர் என்னோடு கூட நெருக்கமாயிருக்கிற உணர்வு வேற எந்த சூழ்நிலையிலும் இதை போல எனக்கு இருந்ததில்லை. அவர் சொல்றாரு, சாதாரணமாக நான் இருக்கும்போது தேவனை நான் உணர்கிறதை விட துன்பத்தில் அவர் என்னோடு கூட நெருக்கமாயிருக்கிற உணர்வு வேறு எந்த சூழ்நிலையிலும் எனக்கு இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு இல்லாதிருந்திருக்குமானால் அந்த துன்பத்தை நான் மேற்கொண்டிருக்கவே முடியாது. அந்த துன்பத்தையும் நான் மேற்கொண்டனா அந்த துன்பமான நேரத்தில் அவர் என்னோட அதிக நெருக்கமாக இருந்ததை நான் உணர்ந்ததினால். அல்லேலூயா. ஒரு பிள்ளை அதிக பலவீனப்படும் போது தான் ஒரு அம்மா கூடவே இருப்பாங்கல்ல. சமைக்க கூட போக மாட்டாங்க, வெளியே கூட போக மாட்டாங்க. 24 மணி நேரம் அந்த பிள்ளையை கையை அமுத்திக்கிட்டு, காலை அமுத்திக்கிட்டு, அந்த பிள்ளையினுடைய நெத்தியில் தண்ணியை புழிஞ்சி போட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சோத்திரம். ஆனால் பிள்ளை நல்லா இருக்கும்போது அம்மா ரொம்ப கூட இருக்க போகிறதில்லை. ஆனால் தாவீது சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுகிறதில்லை, காரணம் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வுலகில் வாழும் எந்த ஒரு தாயும் எந்த ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில் அக்கறை கொள்ளாமல் இருப்பதில்லை. எந்த ஒரு அம்மா அப்பாவும் பிள்ளையின் மேலே, வளர்ச்சியின் மேலே அக்கறை கொள்ளாமல் இருப்பாங்களா? தேவனும் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும், அக்கினியின் மத்தியிலும்
நீ உருவாக்கப்படுவதையும் அதனால் உன்னில் உண்டாகும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். சோத்திரிக்கிறோம். விலை உயர்ந்த பளிங்கு கற்கள் பாருங்க, அந்த சிற்பியின் கரங்களால் வெட்டப்பட்டு சோத்திரிக்கிறோம் சிதறுவது போல பாருங்க. ஒரு பளிங்கு கற்கள் இருக்கும்னா சிற்பியின் கையில் அது இருக்கும்போது அது வெட்டப்படும். சுத்தில்களினால் அங்கு மிங்கி என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். பளிங்கு கற்களின் சில பகுதியெல்லாம் வீணாக விழுற மாதிரி இருக்கும். சோத்திரம், என்னடா இதெல்லாம் இப்படி போகுதுன்னு தோற்றம் அளிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அது ஒரு அருமையான சிற்பமாக மாறி இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடவடிக்கை எடுக்கும் பொழுது, சில நேரம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த அடிப்பு வேலையாக செய்யும் பொழுது சிலது உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் உங்களை விட்டு கலண்டு போகிற மாதிரி இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், ஆண்டவரே ஒருவேளை என்னை கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணமாடி இருக்கும். இல்லை, அவர் தலை திறந்த ஒரு சிற்பி உன்னை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, சிறப்பான ஒன்றாய் உன்னை உருவாக்குவதற்காக, சிறப்பான ஒன்றாக உன்னை மாற்றுவதற்காக அந்த அடிப்பு வேலையாக செய்கிறார். தாவீது பவுல் கூட சொல்றாரு, புறம்பான மனுஷனில் நாங்கள் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் எங்கள் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் நாங்கள் புதிதாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சில வேற சோதனை போராட்டத்தின் நேரத்தில் புறம்பான மனுஷன்ல சில இழப்புகள் இருக்கலாம், சில பிரச்சனை இருக்கலாம். பட் சேம் டைம் நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறான் என்பது உண்மை. அல்லேலூயா. அடிப்பு வேலை, அடிப்பு வேலையாக ஆண்டவர் அந்த பாதை நடத்துவார். தோத்திரம், அடித்து நிமித்துவார். ஏன்னா அவருக்கு தெரியும், இதெல்லாம் போனாதான் இது பெர்ஃபெக்டான விசுவாசியாக என்ன செய்யும், மாறும். ஒரு பாஸ்டராக எனக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை தெரியும். அவங்க முன்னாடி இன்னும் சுபாவமாக இருந்தாங்க. சத்தியத்தை கேட்க கேட்க, வசனத்தை கேட்க கேட்க எவ்வளவோ மாறிட்டு வராங்கன்றத சோத்திரிக்கிறோம். நாங்கள் கண்கூட பார்க்குறோம், சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, அப்படி மாற்றப்படும் பொழுதுதான் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒளி கொடுக்கிற குத்து விளக்குகளாக இருக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அடிப்பு வேலை அல்லது தண்டனையின் பிரம்பு, தேவன் அந்த பாதை நடத்துவாருங்க. எபிரேயர் 12:10 பாருங்களேன். அதில் பாதி வாசிக்கிற பாருங்க. இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, கவனிங்க, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எல்லாரும் இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்காக நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே என்னை சிருஷ்டிக்கிறார். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவனாகும் பொருட்டு என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. உங்களை கஷ்டப்படுத்தணும், வருத்தப்படுத்தணுன்றதுக்காக சிட்சிக்கலையா, பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறாராம். அதான் அடிப்பு வேலை. அடிப்பு வேலை என்பது உங்களை ஒரு ஒரு கணத்துக்குரிய ஒன்றாக மாற்றுவதற்காகத்தான். எபிரேயர் 12:6 பாருங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. சேர்த்து கொள்ளணும்னு நினைக்கிற அப்பா தான் தண்டிப்பார். இவன் எனக்கு தேவையே இல்லை, தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா அவனை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை. யோபு 5:17 சொல்லுது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதிரும். பிரதர், சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சிட்சை ஏதோ ஒன்றை உனக்குள் உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. சும்மாங்காட்டியும் அவருக்கு டைம் போகல, அதனால் நம்மள்ட்ட விளையாடின்னு இருக்கணுன்ற சிச்சிக்கல இயேசுநாதர். தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய சிட்சையை எப்படி எண்ணக்கூடாது, அற்பமான்றது. அப்படின்னா என்ன அற்பமான்றது? என்ன, சில ஆட்கள் பாருங்க, கொஞ்சம் சோதனை வந்துட்டா போதும் சர்ச்சை வீட்டுக்கு வர்றது கிடையாது, ஊழியத்துக்கு வர்றது கிடையாது, ஜபத்தை நிறுத்திடுது. அவனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அவங்கள அற்பமாக என்றாங்கன்னு அர்த்தம்.
தண்டனைகள் வரும்பொழுது இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, சொந்த பாதையை தெரிந்து கொள்ளக்கூடாது. அவ்விதம் தெரிந்து கொண்டால் நம்முடைய முடிவு சஞ்சலமாய் மாறிடும். என்னடா இந்த சபைக்கு வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, இந்த சபையை வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு உன் சொந்த பாதையை தெரிந்து கொள்வீர்களானால் உங்கள் முடிவு அபாயகரமாய் மாறிவிடும். ஏசாயா 9:13 சொல்லுது, ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமல், ப்ளீஸ் லிசன் த வேர்ட். ஏசாயா 9:13 பாருங்க, ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் என்ன செய்யாமல் திரும்பாமல் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். அவர் அடிக்கிறதுக்கு காரணமே அவர்கிட்ட நீங்க சேரணுன்றதுக்கு தான். நீங்கள் நல்ல பிரகாசிக்கிற குத்து விளக்க மாறணுன்றதுக்கு தான் அவர் அடிக்கிறாரு. சில நேரம் பாருங்க, இதை பெற்றோர்களாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நாங்கள் பல முறை பண்ணியிருக்கிறோம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட தோத்தரிக்கிறோம், அதுவும் குறிப்பாக எங்கள் அம்மா கிட்ட. சில நேரம் பெரம்பை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அடிக்கிறதுக்காக. அப்பா விட்டு ஓட 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 அடி நல்லா ஸ்ட்ராங்காக விழ அடி. இப்படி ஓடும்போது என்ன விழுங்க வச்சு வெளுப்பாங்க, ஏன்னா நல்ல வாட்டமாக இருக்கும். ஆனால் சில பிள்ளைங்களை அடிக்கிற அப்பாவே போய் கட்டி பிடிச்சிக்கும். கவனிச்சு கேட்டிங்களா? என்னங்க சரியா தெரியல, நீங்கள் என்னமோ வாங்காத மாதிரியும் வீங்காத மாதிரி இருக்குது. அடிக்கிற அப்பாவையே என்ன செய்வாங்க, கட்டி பிடிச்சிக்கணும். அவருக்கு அடிக்கிறதுக்கு என்னவே வராது, வாட்டமே வராது. தோத்திரம். சிலலாம் ஓடுறது நல்ல வாங்கும் தோத்திரம், ஓட ஓட அதிகரிக்கும். ஆனால் அடிக்கிறவரை போய் கட்டி பிடிச்சிட்டா அடி உதெல்லாம் குறைஞ்சி போகும். அப்போ பைபிள் சொல்லுகிற ஜனங்கள் தங்களை அடிக்கிறவிடத்தில் திரும்பாமல் சேனைகளின் கர்த்தரை என்ன செய்யாமல் இருக்கிறாங்க. அதனால் கர்த்தரை அடிக்கும் போது பணிந்து கொடுக்கணும். பா என்னை மன்னிங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். 119வது சங்கீதம் 67வது வசனத்திலே தாவீது என்ன சொல்கிறாரு, சோத்தரிக்கிறோம். 119வது சங்கீதத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். அதில் 67 சொல்கிறாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகள் என்ன செய்கிறேன், காத்து நடக்கிறேன். 71வது சங்கீதம் பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். தேவன் உங்களை சிட்சிப்பாரானால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று எண்ணி நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்பப்போ உழுந்துக்கினே இருக்குதுன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏசுனார் உங்கள் கூட இருக்கிறாருன்ற அர்த்தம் இதில் இருக்குது. சின்ன தப்பு பண்ணால் நட்டுன்னு விழும். நம்ம தவறு செய்கிற நேரங்களில் தேவன் நம்மை சிட்சிக்காவிட்டால் தேவன் நம்மை நியாய தீர்ப்புக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அப்பப்போ உழுதுன்னா அவர் நம்ம லைனில் தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால தான் பைபிள் சொல்லி தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஒரு ஊழியக்கார் மருத்துவமனையில் இருக்கிறாரு, அவரை போய் நான் சந்திக்க போனேன். அவர் ஆஸ்துமா நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. நான் அவரை போய் நல்லா விசாரிச்சுட்டு அவரை ஜெபிக்கிறதுக்காக நான் போனால் அவர் இந்த ஊழியக்காரன்ட்ட சொல்கிறாரு, இந்த வியாதியை கொடுத்து தேவன் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது தேவன் எனக்கு கொடுத்த சிச்சைன்னு அவர் சொல்கிறார். இதை சொல்லிட்டு 2-3 நாள் கழித்து அந்த ஊழியக்காரர் மரிச்சிட்டார். இது தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக கொடுத்திருக்கிற சிச்சை. இந்த நேரம் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஐ ஃபீல் இந்த அடிப்பு வேலையாக நடக்குது. நான் ஓட்ட முடிய போது கொஞ்சம் இருக்கிற களிம்பெல்லாம் நீக்கி சுத்தமான பொண்ணாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, மாற்றிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு முன்னாடி நிற்கிது. கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்துட்டார். சோத்திரம். அப்போது கன்ஃபார்ம் பரலோகம்தான் அவருக்கு. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு விசுவாசியை நான் பார்க்க ஜெபிக்க போனேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசன வாயை சுற்றிலும் கட்டிகளாக இருக்குது, கட்டியாக இருக்குது. துடிக்கிறான் மனுஷன் வேதனையில். அவருடைய வேதனையை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த வேதனை நடுவே அந்த விசுவாசி சொல்கிறாரு, பாஸ்டர் இன்னும் என் வேதனை 100 மடங்கு பெருகட்டும், நான் மரித்தால் பரிசுத்தவான்களுடைய பங்கிலே நான் சேரணும். அல்லேலூயா. இது கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துகிற நேரம். எவ்வளவு வலி வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனால் நரகம் பாதாளம் மட்டும் என்ன செஞ்சக்கூடாது, நான்
போயிடக்கூடாது. பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நான் பங்கடையணும், அதான் என் விருப்பம்ன்றார். சோத்திரம். அல்லேலூயா. அடிப்பு வேலையாக தேவன் நடத்துவார். சில நேரம் சோத்திரம், சில நேரம் ஊழியர்கள் மூலமாக ஆண்டவரும் தண்டிக்கிறது இருக்குது. ஊழியர்களுக்கும் அந்த தண்டிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு சோத்திரிக்கிறோம். அப்படி போதிச்சு நடத்துவாங்க. ஊழியர்கள் சபைக்கு உபதேசம் பண்ணுவது மட்டுமல்ல, சிச்சித்து வேதத்தை கொண்டு போதனை பண்ணணும்னு ஊழியக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா சங்கீதம் 94:13 சொல்லுது, சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கொஞ்சம் கவனிங்க. சும்மா தடவி தடவி பிரசங்கம் பண்ணுறது இல்லை. சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். தனிமையாக கடிந்து கொள்வது, எல்லாருக்கும் முன்பதாக கடிந்து கொள்வது, இதெல்லாம் சில நேரம் அவருடைய குறைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊழியக்காரனை கர்த்தர் கைட் பண்ணுற மாதிரி நடத்துவாங்க. சில நேரம் எல்லாருக்கும் முன்னாடியும் கேட்பாங்க, சில நேரம் தனியாக கொண்டு போய் கண்டிப்பாங்க. சோத்திரம். ஆண்டவர் எப்படி லீட் பண்ணுறாரோ சில நேரம் ஊழியர்கள் அப்படி உங்களை வசனத்தின் அடிப்படையில் கொண்டு போவாங்க. எதுக்காகனா உங்களை அருமையான விளக்குகளாக கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்துறதுக்காக. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு ஊழியக்காரங்க அந்தந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை சீர்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. உதாரணமாக பாருங்களேன், கலாத்தியர் 2:11 பாருங்களேன். சோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு முன்னோடியாக இருக்கிற பேதுருவையே எல்லாருக்கும் முன்பாக கண்டித்து வசனத்தின் அடிப்படையில் அவர் சிட்சிக்கிறதை நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் 2:11 பாருங்கள். பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு என்ன செய்தேன்? எதிர்த்தேன். பேதுரு பவுலை விட சீனியர் பாஸ்டர், ஆனால் அவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருந்ததுனால நான் முகமுகமாக என்ன செய்தேன்? பேதுருவை எதிர்த்தேன்னு சொல்கிறார். நிறைய அந்த விஷயங்களுடைய விளக்கங்களை வீட்டில் படித்து பாருங்கள். கலாத்தியர் 2:14 சொல்கிறாரு, இப்படி அவர்களை சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை நோக்கி நான் சொன்னேன்னு சொல்கிறார். எல்லாரையும் வச்சுக்கிட்டே பேதுருவை அங்கே பேசுகிறார். சோத்திரம். பேதுரு ஒரு வேளை இப்படி நினைக்கலாம், தனியாக கினியாக கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம். இந்த பவுல் எல்லாருக்கும் முன்னாடி நிற்க வச்சு பேசுகிறான்னா அது அந்த பேதுருவுக்கு மட்டும் அது இல்லை, அங்கே சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கு அது எச்சரிப்பு உண்டாவதற்காக. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். இங்கே பாருங்கள், இங்கே பேதுரு பல இடத்துல அடி வாங்கியிருக்கிறார். மத்தேயு 16:23 பாருங்கள். சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கிறார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை பிசாசேன்றார். போ பிசாசேன்றார். தள்ள அப்படி அப்படின்றார். இதே அதிகாரத்தில் தான் என்ன யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இதே அதிகாரத்தில் நீ ஜீவுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு தான் சொன்னான். இயேசு சொன்னார், மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினான்னு பாராட்டின அதே அதிகாரத்தில் தான் 23 எனக்கு பின்னாக போ சாத்தானே, இடரலாம் இருக்கிறாய், கடிந்து கொள்கிறார். சில நேரம் நான் அப்படி யாரையாவது உங்களை சொன்னா அடுத்த வாரம் கோயிலுக்கு வருவீங்களான்னு தெரில. சாத்தானே போ அப்படி, பாஸ்டருக்கு எம்மா கொழுப்பு இருந்தால் என்ன சாத்தானேன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிக்கின்னு என்னை திட்டிக்கின்னு வாயில் மென்னுக்கினே வீட்டு போய் சேருவீங்க. ஆனால் அப்படிலாம் அடிப்பு வேலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பேதுரு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினான். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவன் நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். ஒரு கணத்திற்குரிய விளக்காக அவன் எரிந்து பிரகாசித்தான். காரணம் அவ்வளோ காரியங்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லிக்கிட்டே போகலாம். சோத்திரிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:20 சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். இது விசுவாசி, நீங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொள்ளணும், நீங்கள் அந்த வேலையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. எங்களுக்கு தெரியும் எங்கே உதைக்கணும், எங்கே உதைச்சா ஜீவன் போகாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் விளாவில் குத்திட்டிங்கன்னா அது அடுத்த வாரம் வராது சர்ச்சி. தோத்திரம்.
இது ஊழியக்காரங்கள் ஆவியானுடைய இசைவோடு செய்கிற அடிப்பு வேலை. அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் எல்லாருக்கும் முன்பாக கண்டனம் பண்ணி பேசு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த அடிப்பு வேலை அது உள்ள அப்படி நடத்துகிறார். ஆமென்னு சொல்லுங்க. பாடு. அதில் பாருங்க, 1 பேதுரு 1:6 துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று மாத்திரம் சொல்லலை, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள். இந்த அடிப்பு வேலை, பாடுகள், உபத்திரம், இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், அது வாழ்நாளெல்லாம் கிடையாது, கொஞ்ச காலம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென்னு சொல்லுங்க. பாடுகள் உபத்திரவங்களை என்னை விளக்காக மாத்திர அந்த வரைக்கும் தான், அது கொஞ்ச காலம்தான், அது நீடிச்சு போகாது. சோத்திரம். யோபு கூட என்ன சொல்கிறார்? யோபு 7ஆம் அதிகாரம் சோத்திரிக்கிறோம், அதனுடைய 1வது வசனத்தில் தனக்கு வந்த போராட்டத்தை குறித்து அவர் சொல்கிறாரு. யோபு 7:1, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. காலம் குறிக்கப்பட்டிருக்கு, இவ்வளோதான் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. சோத்திரம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, ஆமாம், நீங்கள் வேதத்தில் சிமிர்னா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சோத்திரிக்கிறோம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இந்த 10 நாள் என்பது கொஞ்ச காலம் என்கிற வார்த்தைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். எத்தனை நாள் உபத்திரவப்படுவீர்கள்? 10 நாள்னா 1 2 3 10, அந்த 10 இல்லை, கொஞ்ச காலம் என்கிறதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன்னா பைபிள் நாட்களை பார்த்தீங்கன்னா, சோத்தரிக்கிறோம், எலியாசார் பொண்ணு பார்க்குறதுக்கு போயிருக்கிறாரு லாபான் வீட்டுக்கு, பானுவேலின் வீட்டுக்கு. அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்களாங்க வீட்டில். எத்தனை நாளுங்க? நம்ம சொல்லுவோமா? நம்ம ரேஷனே காலியாகிடும். தோத்திரம். சொந்தக்காரங்களை 10 நாள் இருந்துட்டு போகணும் யாரோ சொல்லுவோமா? வீட்டுக்கு வர ஆளை என்ன சொல்லுவோம்? ஏங்க போயிட்டு வாங்கடா, ஒரு நாள் இருந்துட்டு போகிறது, அதான் நம்ம மரியாதை. என்னதுங்க? சொல்லும் போதே நம்ம நேரத்தை குறிச்சியே சொல்லிடுவோம். நம்மள மாதிரி பயங்கரமான ஆள் யாருமே கிடையாது. கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போகிறது, உடனேவா போகிறது? இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போங்க, இது நம்ம வழக்கம். பைபிள் காலத்தில் எப்படி சொல்லுவாங்க? ஒரு வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்களேன். தோத்திரம். அல்லேலூயா. சோசப்பு அப்படி சொல்ல முடியுமா? 10 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொன்னால் இன்னும் ஆகிறது நம்ம கதை. அல்லேலூயா. அப்படிலாம் பண்ண முடியாது. அவன் 10 நாள் பரவாயில்லன்ட்டு அவன் அல்லேலூயான்ட்டு குடும்பத்தையே கூப்பிட்டு வந்துடுவான். அவனுக்கு ஆக்கி கொட்டுனுக்க வேண்டியது தான். அதே சில நேரத்தில் சிலவங்க இங்கிதம் தெரியாமல் இருப்பாங்க. முதல் நாள் தொட்டுக்க கிட்டுக்கையோட சாப்பாடு வரும், அப்புறம் எல்லாம் குறைஞ்சி அவங்களா பார்த்து நமக்கு இதுக்கு மேலே மரியாதை இல்லைன்னு அவங்களா போயிடுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் பைபிள் நாட்களுடைய 10 நாள் இருந்துட்டு போங்களாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே 10 நாள் என்பது கொஞ்சம் என்கிற வார்த்தையை காட்டுது. ஆமென்னு சொல்லுங்க. அப்போ கொஞ்ச நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த அடிப்பு வேலைன்னு சொன்னாலும் அந்த பாடெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஸ்தோத்திரம். ஆமென்னு சொல்லுங்க. அப்புறம் 1 பேதுரு 1:7 மறுபடியும் வாசித்து நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கே தான் தொடங்கணும், அதே வாசித்து நம்ம முடிக்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். 1 பேதுரு புத்தகம் 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் அதில் இருக்கிற பலன் என்ன? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு, சோதிக்கப்பட்ட உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படும். அல்லேலூயா. அப்போ சோதனை காலம் எதுக்காக? சோதனை, அந்த அடிப்பு வேலை எதுக்காகன்னா உங்களை புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்ற, கனத்துக்குரியவர்களாய் மாற்ற, மகிமை உண்டாக நீங்கள் காணப்படும்படிக்குத்தான் அந்த சோதனை, அந்த அடிப்பு வேலை, அந்த தண்டனை எல்லாம். அப்போ கிறிஸ்து வரும் பொழுது சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொன்னை பார்க்கிலும்
சோத்திரிக்கிறோம். பொன் வெள்ளியை பார்க்கில விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத ஒரு நபர்களாக நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? மாற்றப்படுவது மட்டுமல்ல அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுது, அழிவில்லாத கிரீடத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். இந்த சத்தியத்தை நன்கு அறிந்த தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்ன செய்யட்டும்? கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் பூசினது போல இருக்கும், எண்ணெய் பூசினது போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதே இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த அடிப்பு வேலைக்கு உட்படாதவங்க, சோதனை கண்டு ஓடுறவங்க, சோதனையில் நிலைச்சிடாதவங்க, கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சி இருக்காது, மகிமை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் சோதனையின் நடுவில் கர்த்தருக்கா நிற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டான தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள். அவங்க தான் குத்து விளக்குகளாய் பிரவேசிப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், குத்து விளக்கு செய்யணும்னா அது என்ன வேலையாய் செய்யப்பட வேண்டும்? அடிப்பு வேலை. அது சோதனை பாடுகளுக்கு அது அடையாளமாக இருக்குது. அதை அந்த சோதனை கொடுத்து உங்களை ஒழிச்சு கட்டுற வேலை இல்லை, உங்களை புகழ்ச்சிக்குரியவர்களாக, கணத்துக்குரியவர்களாக, மகிமைக்குரியவர்களாக, மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நபர்களாக உங்களை என்னை மாற்றுவதற்கு அதான் அந்த குத்து விளக்கு. மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். குத்து விளக்காய் நம் சபையில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திர. கர்த்தர் இந்த நாட்களில் கேட்ட வசனங்களின்படி, வார்த்தைகளின்படி நம்மை நடத்தும்படியாக ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்க உதவி செய்தீர். ஆண்டவரே, குத்து விளக்கு அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே அப்பா, எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த சோதனை அவசியமானது என்று சொன்னீர். யோபு ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள் சோதனை வழியாய் கடந்து சென்று ஜெயமெடுத்த உதாரணங்களை எங்களுக்கு நினைப்பூட்டினீர். எங்கள் வாழ்க்கையிலும் சோதனை, ஆண்டவரே கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி கைகளை தட்டி, அந்நிய பாஷைகளை பேசி எல்லா கைகளை உற்சாகமாக தட்டி, ஆண்டவரே நாங்கள் விலகி போகாதபடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நிலைத்திருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே. இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்னும் சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற குத்து விளக்காக நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.